டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A reflection is a transformation that flips or reflects a figure about a line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளிப்ஸ் அப்படின்னா என்னென்னா பெரட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்படி ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா இந்த ஃபிகரோட ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரட்டுறது. இதை அப்படியே பெரட்டி இப்படி காமிக்கிறது தான் வந்து ஃப்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே எப்படி இருக்கோ இதே போலவே அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படி அந்த இது போல் ஃப்ளிப்ஸ் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அப்போது ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ரிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளிப்ஸ் அப்படிங்கிறது பெரட்டி காமிக்கிறது, ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யா ஆஃப்டர் எ ஃபிகர் இஸ் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறமா இட் லுக்ஸ் லைக் எ மிரர் இமேஜ் ஆஃப் இட் செல்ஃப். அந்த ஃபிகரோட மிரர் இமேஜ். இப்போ ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த டயக்ராமுக்கு சென்டரில், இந்த டயக்ராமுக்கு பக்கத்தில் நான் ஒரு மிரர் வச்சேன் அப்படின்னா அந்த டயக்ராம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி காமிக்கும் அந்த மிரரில். அப்போ ஷார்ட்டாக உங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த சம்மிலே பார்த்தீங்க அப்படின்னா மிரர் வச்சு தான் காமிக்க போகிறேன். சரியா? அப்போ ரிஃப்ளெக்ஷன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு இமேஜ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது அப்படிங்கிறது மிரர் வச்சு தான் காமிக்க போகிறேன். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இட் லுக் லைக் ஏ மிரர் இமேஜ் ஆஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறது. ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது மிரர் இமேஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த டயக்ராமோட மிரர் இமேஜ் தான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு. The line that a figure is flipped over is called a line of reflection. அதாவது எந்த இடத்துல நம்ம அந்த டயக்ராம் வைக்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு மிரர் வைக்கிறோம் அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா இங்கே இந்த டயக்ராம் வந்து அந்த மிரருக்கு முன்னாடி அந்த டயக்ராம் எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன்லேயும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் எ லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இப்போ உனக்கு சம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது போல் ஒரு ஒரிஜினல் டயக்ராம் கொடுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு லைன் சிமெட்ரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதிலேருந்து இந்த டயக்ராம் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த மிரர் எடுத்துட்டோம். இந்த மிரரில் பாரு, இந்த மிரரில் பார்க்குறீங்களா? சரியா? இந்த டயக்ராம் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இங்கே கொஞ்சம். சரியா? இது வந்து ஒரிஜினல் டயக்ராம். இந்த பிங்க் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரிஜினல் டயக்ராம். இதுக்கு சென்டரில் இங்கே ஒரு சிமெட்ரி போட்டிருக்காங்களா, அந்த இடத்துல நான் வந்து மிரர் வைக்கிறேன். அப்போ அந்த ஒரிஜினல் டயக்ராம் வந்து நமக்கு இந்த மிரரில் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது உனக்கு இந்த ஒரு பக்கம் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த சிமெட்ரி லைனும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ஒரிஜினல் டயக்ராம் வந்து இந்த சைடில் இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த சைடில் வந்து ட்ரா பண்ணி காமிக்கணும். இந்த ட்ரா பண்ணி காமிச்சிருக்காங்களா? அப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரிஜினல் டயக்ராமில் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, அப்படியே பெரட்டி போட்டாப்புல இருக்கா? சொல்கிறது புரியுதா? அப்போது இந்த சைடில் இதே போல் நம்ம மிரர் இமேஜ் நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கன்னா உனக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் எப்படி வருதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது போல் இந்த சென்டரில் இந்த சிமெட்ரி லைனில் ஒரு மிரர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரிஜினல் டயக்ராம் வந்து எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த 4th சம் பாருங்கள். இந்த 4th சம்மில் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிமெட்ரி லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மிரர் எடுத்துகிட்டு இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இதோட ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், ஏங்கிற பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாரு, பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், சிங்கிறது டிஇங்கிற பாயிண்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே போலயே இதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம ட்ரா பண்ணி காமிக்க போகிறோம். சரியா? பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற ஒரிஜினல் டயக்ராம் வந்து நமக்கு ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ணாடியில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மிரரில் தெரியுது பார்த்தியா, இதே இமேஜ் மிரரில் தெரியுதில்ல, அதை வந்து நம்ம இமேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அது வந்து ஒரு நியூ இமேஜஸ். இப்போ இதை நம்ம ட்ரா பண்ணி காமிக்க போகிறோம்.
ஓகேவா? அப்போ இந்த ஒரிஜினல் டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு இப்படி தான் தெரியும். சரியா? இது வந்து ப்ரீ இமேஜஸ். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இமேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜஸில் ப்ரீ இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி அப்படிங்கிற ஆல்ஃபபெட் கொடுத்துருப்பாங்க. அதை டினோட் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், எஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரிஜினல் டயக்ராம் வந்து நம்ம ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜஸ் எப்போதுமே வந்து டேஷ் போட்டு தான் காமிக்கணும். அதாவது ஏ ப்ரைம், பி ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதனால தான் ஏக்கு மேலே ஒரு டேஷு, பிக்கு மேலே ஒரு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? அதே போல் இதை நீங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த லைன் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து சென்டராக உள்ள லைனு. ஓகேவா? நமக்கு அந்த சிமெட்ரி லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது மேலேயே நான் வந்து மிரர் வைக்கிறேன். இப்போ இந்த டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சொல்கிறது புரியுதா? இந்த டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ட்ரா பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ டீங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, யூங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, டபிள்யூங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே போல் தான் உங்களுக்கு டயக்ராம் நான் அந்த சைடில் வந்து ட்ரா பண்ணுவேன். ஓகேவா? அதே போல் அந்த சிமெட்ரி லைனில் இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் டயக்ராம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் பாருங்கள். ஓகேவா? ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் டயக்ராம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த செகண்ட் டயக்ராம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அதோட மிரர் இமேஜ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இந்த சிமெட்ரி லைனுக்கு நேராக நீங்கள் மிரர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஓகேவா? இதோட அந்த ஒரிஜினல் டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மிரரில் தெரியுது பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு டயக்ராம் இருக்கும். சரியாக பார்த்துக்கோ. பி, கியூ, ஆர், எஸ், டியூ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இதே போல் தான் உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருப்போம். சரியா? பாருங்கள், இதே போல் இங்கே ட்ரா பண்ணியிருக்கானா? வேணா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் எப்படி இருக்கோ இந்த கண்ணாடியில் எப்படி இருக்கோ அதே போல் உங்களுக்கு ப்ளூ கலர் இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கானா? ஓகேவா? பட் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேஷ் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ பி இந்த இடத்துல பி அப்படின்னா இங்கே வந்து பி டேஷ் அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஆல்ஃபபெட்டுக்கு இப்படி நம்ம மாற்றணும். ஓகேவா? அதை பி டேஷ் அப்படின்னு சொல்லலாம், பி ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு பேர்லாம் வந்து பி டேஷ், கியூ டேஷ், ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லலாம், பி ப்ரைம், கியூ ப்ரைம், ஆர் ப்ரைம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அதே போல் இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் டயக்ராமு. சரி, இப்படி பார்ப்போம். இந்த ஒரிஜினல் டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இந்த மிரரில். சரியா? இதே போல் தான் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி கொடுத்துருப்பேன். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. மிரர் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இந்த டயக்ராம் வரும் அப்படின்ட்டு. இந்த சிமெட்ரி பாயிண்ட்லேருந்து உனக்கு இந்த மிரர் இமேஜ் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இப்போ பி எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, இ எங்கே இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதே போல் ட்ரா பண்ணணும். பட் ஆனால் வந்து ப்ரீ இமேஜஸ்க்குள்ளே ஏபிசிடி கரெக்டாக இருக்கும். இந்த பிசிடியில் அப்படி தான் இருக்கும் ப்ரீ இமேஜில். பட் ஆனால் நமக்கு மிரரில் தெரிகிற இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கெலாம் வந்து பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ் அப்படின்னு ரைட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், மேலே இங்கே எப்படி ரைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? இதே போல் இதோட இமேஜஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அதே போல் இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போது இந்த ஃபோர்த் லெமன் ஃபுல்லாக ரிஃப்ளெக்டட் இமேஜ். உனக்கு இந்த டயக்ராம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரிஜினல் இமேஜுக்கு முன்னாடி நீங்கள் மிரர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மிரரில் என்ன தெரியுதோ அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருப்பேன். சரியா?
அதே போல் தான் உங்களுக்கு இந்த 5th ரோமனும் ரிஃப்ளெக்டட் த ஷேப் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ் வித் தி கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற லைனில் மிரர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஓகேவா? சில பேருக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மிரர் கூட வச்சு பார்க்க வேண்டாம், டேரெக்டாக போட்டுடலாம். இல்லை இந்த இமேஜ் எப்படி இப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது போல் மிரர் வச்சு பாருங்கள். ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறதுக்கு நம்ம மிரர் வச்சு பார்க்கலாம். அப்படின்னா அப்படியே இந்த டயக்ராம் அப்படியே பெரட்டி போடுறதா வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லுவாங்க, ஃபிலிப்ஸ் அப்படின்ட்டு. இந்த டயக்ராம் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராம் அப்படியே பெரட்டி இப்படி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அதை ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? சரி, இதையும் பாருங்கள். இந்த சிமெட்ரி லைனில் பாரு வச்சுட்டேன். இப்போ இந்த டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா மிரரில்? இப்போ இதே போல் தான் இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இதே போல் இங்கே ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணியிருக்கேனா? சொல்கிறது புரியுதா? அப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் தானே இது. அதே போல் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் இந்த டயக்ராமுக்கு சென்டரில் இந்த சிமெட்ரி லைனில் இங்கே வைக்கிறேன். உனக்கு ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஓகேவா? இதே போல் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். மிரரில் எப்படி தெரியுதோ அதை ரிஃப்ளெக்ஷன், அந்த டயக்ராமோட ரிஃப்ளெக்ஷன் இதுதான். இப்போ இதே போல் தான் உங்களுக்கு நாங்கள் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். ஓகேவா? அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் உங்களுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இந்த டயக்ராம். ஓகேவா? ஸோ இதே போல் தான் உங்களுக்கு இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இதே போல் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேனா? ஓகே. அப்போது ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா மிரர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு 6th சம் பார்ப்போம். இப்போ இந்த 6th சம்மில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் த ப்ரீ இமேஜஸ் இன் ஈச் கேஸ் அஸ் அ டைரக்டட் அபவுட் த க்ரீன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம டிகிரி வைஸாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். அதாவது 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி கொடுத்துருக்காங்க, 270 டிகிரி கொடுத்துருக்காங்களா. இங்கே கிளாக் வைஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம்? இப்போ கிளாக்குங்கிறது எப்படி நமக்கு சுற்றும்? கிளாக் அப்படிங்கிறது இப்படி தான் சுற்றும், இப்படி தான் சுற்றி வரும். சரியா? அது கிளாக் வைஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி காமிக்கணும். அதே உனக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி காமிக்கணும். இதான் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இந்த க்ரீன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த க்ரீன் பாயிண்ட் வந்து நமக்கு மிட் பாயிண்ட்டாக வச்சுப்போம். சரியா? இந்த ஏங்கிறது நமக்கு ப்ரீ இமேஜஸ். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இமேஜஸாக கொண்டு வர போகிறோம். எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தா 90 டிகிரி வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த மிடில் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி டிவைட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் போல். இப்படி ப்ளஸ் போல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இது போல் நேராக இருக்கிறது 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அவங்க வந்து 90 டிகிரிக்கு உனக்கு வந்து ரொட்டேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த 90லேருந்து இந்த 90க்கு வரும். அதே உனக்கு 180 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா இந்த 90லேருந்து இந்த 90 வரும், இந்த 90லேருந்து இந்த 90க்கு வரும். அப்போ பாயிண்ட் வந்து நேராக வந்தால் தான் உனக்கு வந்து 180 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சரி, அதே 270 அப்படின்னா இதுலேருந்து இங்கே வரப்போ வந்து 90, இதுலேருந்து இங்கே வர்றப்போ 180, இதுலேருந்து இங்கே வரப்போ உனக்கு என்னென்னு கிடைக்கும்? 270. சொல்கிறது புரியுதா? அப்போது நமக்கு இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? 90 டிகிரி தான் கிளாக் வைஸ், அதாவது இப்படி தான் நம்ம சுற்ற போகிறோம், அதுவும் 90 டிகிரி கிளாக் வைஸ். அப்போ இங்கே இருக்கிறது நமக்கு எங்கே வரும்? இப்படியே மூவ் ஆகி இங்கே வந்துடும், இந்த 90க்கு வந்துடுமா? அப்போ இங்கேருந்து 90 டிகிரி மூவ் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எத்தனை ஸ்டெப்புன்னு பாருங்கள். இங்கேருந்து 1 2, அதே போல் இந்த 90 டிகிரி வரப்போ 1 2 இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் உனக்கு. இந்த இடத்துல ஏ டேஷ் அப்படிங்கிற இமேஜஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கலாமா? இங்கே வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ ஸ்கேலை வச்சு நம்ம இப்படி ட்ரா பண்ணலாம். இதுக்கு நேராக ட்ரா பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு நேராக ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 90 டிகிரின்னு வச்சுப்போமா? இது 90 டிகிரி அப்படின்னா இதிலேருந்து இங்கே இதுக்கு நேராக வர்றது ஒரு 90 டிகிரி.
ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பாருங்கள், இதில் இங்கே ஆல்ரெடி இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட்டு. இந்த 180 டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். சரியா? இங்கே வந்து கிளாக்கா கவுண்டர் கிளாக்கா அப்படின்ட்டு அவங்க கொடுக்கல, கவுண்டர் கிளாக் வைஸாக அப்படின்னு கொடுக்கல. பட் நம்ம கிளாக் வைஸே எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து 90 டிகிரி மூவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நேராக இங்கே வரும். சரியா? 180 டிகிரிங்கிறப்ப இன்னும் ஒரு 90 டிகிரி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரப்போல வரும் உனக்கு டயக்ராம். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து இதுக்கு நேராகவே இந்த சைடில் இங்கே வரும். அதுதான் வந்து நமக்கு 90 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஸ்டெப்ஸ் பாருங்கள், 1 2 3. இப்போ அதே போல் இங்கே கிடைக்கும் நமக்கு. இந்த இடம் தான் வந்து நமக்கு பி டேஷ் அப்படிங்கிற இமேஜ் கிடைக்கும். அப்போ இந்த வந்து ப்ரீ இமேஜ், இது வந்து இமேஜ். ஒரே ஸ்ட்ரைக் லைனில் தான் உனக்கு 180 டிகிரினாவே ஸ்ட்ரைக் லைனில் தான் வரும். அடுத்து 270 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். அப்படி நீங்கள் இப்படி சுற்றக்கூடாது, இந்த சிங்கிற பாயிண்ட்டை இப்படி நீங்கள் சுற்றி கொண்டு போகணும், 270 டிகிரிக்கு நீங்கள் கொண்டு போகணும். அப்போ இதுக்கும் அதே சேம் மெத்தட் தான். அப்போ இப்படி நேராக உள்ளதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், 90ன்னு வைக்கலாமா? இதுக்கு நேராக நம்ம பிரிக்க போகிறோம். இப்படி பிரிச்சிடலாமா நம்ம 90 டிகிரி. அப்போது இங்கேருந்து டைரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், இங்கே இருக்கிற பாயிண்ட்டை இதே பிளேஸில் இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது 180 டிகிரி அப்படின்னு சொல்லலாமா? இங்கே சொன்னோம்ல, இங்கே இருக்கிறத அதுக்கு அப்படியே நேராக இங்கே கொண்டு அப்படின்னா 180 டிகிரி. அதே போல் இங்கே 270 டிகிரிங்கிறப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இதுக்கு நேராக நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து 180 டிகிரி அப்படின்னு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது 270 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போது இதுக்கு நேராக இங்கே நம்ம கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறமா ஒரு 90 டிகிரி இதுக்கு நேராக எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும் 270 டிகிரி அப்படிங்கிறது. நீங்கள் இப்படி தான் சுற்றி வரணும். சரியா? அப்போது நமக்கு 270 டிகிரி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். சரியா? அப்போ இந்த இடம் நீங்கள் எப்படி கரெக்டாக இங்கெல்லாம் வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்துக்கோ. அதே டிஸ்டன்ஸில் தான் இங்கே மூவ் ஆகும், அதே டிஸ்டன்ஸில் தான் இங்கேயும் வரும். சரியா? அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா சி டேஷ் அப்படிங்கிறது இருக்கும். இப்படி நீங்கள் சுற்றி வர போகிறீங்க. ஓகேவா? இங்கேருந்து இங்கே நேராக இங்கே வந்தீங்க அப்படின்னா அது 180ன்னு சொல்லலாம். இங்கேருந்து இங்கே ஒரு 90 வந்தோம் அப்படின்னா 270 டிகிரி. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கணும். இதே போல் தான் நெக்ஸ்ட் சம். அடுத்து இந்த 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து இப்படி தான் சுற்றி வரணும். சரிங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு சென்டர். இந்த சென்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் நேராக. ஓகேவா? இப்படி நேராக பிரிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90. இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கிறது 90 டிகிரிக்கு போகணும் அப்படின்னா அதாவது இப்படி தான் சுற்றி வரணும், இப்படி வரக்கூடாது. அப்போ இப்படி சுற்றி வரணும் அப்படின்னா இந்த 90க்கு அது வரணும் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து 1 2ல் இருக்குது. அப்போ 1 2 இங்கே தான் வந்து எந்த பாயிண்ட் இருக்கும், ஏங்கிற பாயிண்ட்டு. இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே வர்றப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். இந்த சிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது 90 டிகிரிக்கு கவுண்டர் கிளாக் வைஸுங்கிறப்போ இந்த இடத்துல உனக்கு வந்து கிடைக்கும். இது ப்ரீ இமேஜ், இது இமேஜாக வந்து கிடைக்கும். சரியா? அடுத்து 5th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு 90 டிகிரி கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த டயக்ராம் பாருங்களேன். இது வந்து சென்டருங்கிறப்போ இது இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். 90 அப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க பாருங்கள், இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறீங்களா? இப்போ ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இங்கே இருக்குது இந்த ஸ்கொயர் ஷேப்பு ABCD அப்படிங்கிற ஸ்கொயர் ஷேப் இங்கே இருக்குது. இதை அப்படியே இந்த சைடில் ரொட்டேட் பண்ணி வர்றப்போ எப்படி வரும், 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி வரணும். அப்போ இங்கே இதுக்குள்ளே இருக்குது. சரி, அப்போ 90 டிகிரிங்கிறப்போ இதுக்குள்ளார வந்துடும், இந்த 90க்குள்ளே வந்துடுமா? அப்போ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறப்ப எப்படி மாறும் அப்படின்னா இந்த AB அப்படிங்கிற பேஸ் வந்து இங்கே வந்துடும். சரியா? இந்த CDங்கிற வந்து இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. அப்போ எங்கே வரும்னு பாருங்கள், இது வந்து A டேஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏங்கிறது ரொட்டேட் பண்ணி வர்றப்போ இந்த பேஸ் வந்து கீழே வந்துடும். இந்த ஏவும் இந்த B வந்து கீழே வந்துடும். இது வந்து B டேஷு. இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், C டேஷு. இது வந்து D டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு டயக்ராம் வந்து இது போல் கிடைக்கும். இப்போ 90 டிகிரி இது வந்து கிளாக் வைஸில் நம்ம வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டயக்ராம் இப்படி கிடைக்கும். இங்கே உள்ள ப்ரீ இமேஜஸ் வந்து நமக்கு இங்கே இமேஜஸாக கிடைக்கும். சரியா? அப்போ ABCD அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த டேஷ் போட்டு ரைட் பண்ணும்.
ப்ரைம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை. அடுத்து இந்த 180 டிகிரி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உனக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. அதுதான் உனக்கு சென்டர். இந்த சென்டர் அப்படின்னா இதை எப்படி 90-90யாக பிரிக்கலாம்? ஏன்னா ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் பிரிப்போம். ஓகேவா? அதுதான் வந்து ரொட்டேஷன். டைரெக்ஷன், இது ரெண்டுத்தை கூட சொல்லலாம். ரொட்டேஷன் அண்டு டைரெக்ஷன் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் அண்டு டைரெக்ஷனை பேஸ் பண்ணி பிரிக்க தான் வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், இதை இப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது இப்படி பிரிச்சிட்டோன்னா இது வந்து இந்த 90ல் இருக்குது. இப்போ அவங்க வந்து 180ங்கிறப்ப இப்படி இதுலேருந்து இங்கே ஒரு 90, இங்கே ஒரு 90 இப்படி சுற்றி வரணும். ஓகேவா? இங்கே எதுவுமே கொடுக்கல, கிளாக் வைஸாக கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிளாக் வைஸ்லேயே சுற்றி வருவோம். அப்போ இது வந்து இங்கே போகிறப்ப டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா இப்படி கிடைக்கும் நமக்கு. இப்படி வரும் டயக்ராமு. இது இங்கே சுற்றி வர்றப்ப இதோட ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு தெரியும். 90 டிகிரிங்கிறப்ப இதோட ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு இங்கே கிடைக்கும். இது போல் இந்த பேஸ் வந்து இங்கேயும் இந்த டாப் வந்து இங்கே மேலேயும் நமக்கு தெரியும். ஓகேவா? ஜஸ்ட் இமேஜினேட் பண்ணிப்பார். இதை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்து அப்படின்னாக்க இது வந்து இப்படி நேரில் வந்துடும். இது வந்து இங்கே தலைகீழாக வர போல் இருக்கும். சரியா? அப்போ இந்த ஷேப்பில் ஒன்று கிடைக்கும். அப்போ உனக்கு ரொட்டேட் பண்ணுறப்ப இங்கே வரும் ஏபிங்கிறது, இங்கே ஏவும் இங்கே பியும் வரும். அப்போ இங்கே வர்றப்போ உனக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஏவும் இங்கே பியும் வந்துடும். சரியா? அப்போ ஏங்கிறது உனக்கு எங்கே வரப்போகுது, இது ஏ டேஷ், இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், பி டேஷ் அப்படின்னு சொல்லலாம், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும். அடுத்தது இதை வந்து டி டேஷ் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து சி டேஷ். இது ஜஸ்ட் அப்படி இமேஜினேட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இது இப்படி திரும்புகிறப்போ ஏபி கீழே இருக்குமா, அதே இப்படி இந்த பக்கம் 180 அப்படின்னா நேராக நமக்கு கிடைக்கணும் இந்த டயக்ராம். அப்போ ஏங்கிறது இங்கேயும், பிங்கிறது இங்கே வந்துடும், டிங்கிறது இங்கே வந்துடும், சிங்கிறது இங்கே வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் இதை இமேஜினேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபைனலாக இந்த 180 டிகிரி ரொட்டேஷன் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் வந்து உனக்கு இது போல் கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த 7th ஒன் பாருங்கள். ஐடென்டிஃபை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது இந்த 7th 8th 9th இந்த சம்லாம் வந்து இந்த டயக்ராம் வந்து எந்தெந்த இதில் வந்து இது வந்து இந்த டயக்ராம் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா, இல்லை ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கா, இல்லை இது ரொட்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணணும். சரியா? இப்போ இதை பாருங்களேன், இங்கே எப்படி இருக்குது, இங்கே இருக்கிறதே அப்படியே எப்படி இருக்குது, பெரட்டி இப்படி கொடுத்துருக்காங்களா, சொல்கிறது புரியுதா? அப்போ இதை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கே இருக்கிற டயக்ராம் வந்து அப்படியே பெரட்டி இந்த சைடில் வந்திருக்கு. அப்போ இது வந்து இதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இங்கே வந்திருக்கு. சரிங்களா? வேணா இதில் உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த சென்டரில் கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஷேப் கிடச்சின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு. இது வந்து ரிஃப்ளெக்ஷன். அடுத்து இதை பார்த்திங்கன்னா ரொட்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ஷேப்பில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொடுத்தாப்புல இருக்கா இது. இந்த பேஸ் வந்து இங்கேயும், இது வந்து இங்கேயும், இது வந்து இங்கேயும், இது வந்து இங்கே வந்துடுது. சரிங்களா? அப்போ இந்த டயக்ராம் வந்து இந்த ப்ரீ இமேஜஸ் வந்து இந்த இமேஜஸ் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேருந்து இங்கே ரொட்டேட் பண்ணால் தான் நமக்கு இது போல் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 8th சம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ இமேஜ்லேருந்து இந்த இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? அடுத்து இந்த 9th ஒன்று பாருங்களேன், இதில் எதுவுமே ரொட்டேட் ஆகலை, அதே போல் ரிஃப்ளெக்ஷன் ஆகலை. இங்கே எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ இது போல் இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரான்ஸ்லேஷன். ஏன்னா இந்த பாயிண்ட்டே தான் இங்கேயும் இருக்குது, இந்த பாயிண்ட்டு இங்கே, இந்த பாயிண்ட்டே தான் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட்டு தான் இங்கே இருக்குது. அப்போ இது என்னவா இருக்கும், ஜஸ்ட்டு மூவ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து ரிஃப்ளெக்டும் ஆகலை, ரொட்டேஷன் ஆகலை. அப்போ இது என்னவாக இருக்கும், ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கும். இப்போ 9th ஒன் அப்படிங்கிறது என்ன, ட்ரான்ஸ்லேஷன்.